ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் தீப ரொட்டி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. வறுக்கிறதுக்காக ஒரு 6 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி போட்டு அதோட ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேங்க. லிட் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம் தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி. இப்போ வந்து ரொட்டி பண்ணலாங்க. அதுக்கு வந்து 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசை மாவு இருக்குல்ல, கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம திக்காக தான் ஊற்றணுங்க. பேட்டரி திக்காக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், 1 சைடு மட்டும் லிட் போட்டு வேக வச்சுக்கோங்க. திருப்பி போடும்போது மட்டும் லிட் வேண்டாங்க. லிட் போட்டிங்கன்னா கிறிஸ்பினஸ் போயிடும். அவ்வளோதான், திப ரொட்டி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.